ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியாஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கா? அப்புறம் வெயில்லாம் பயங்கரமா வந்துருச்சு எங்க ஊர்ல. உங்க ஊர்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேரேஜ் ஃபங்ஷனுக்கு தாங்க நம்ம வந்து கிளம்பிட்டு இருக்கோம். அது யாருடைய ஃபங்ஷன் என்னன்ட்டு நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த மேரேஜ் ஃபங்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா, அப்பாவும் வராங்க. அப்பாவும் வந்து நைட் ரிசப்ஷன் தான் அட்டென்ட் பண்றதுக்காக வராங்க. சரி, அப்படியே அப்பாவுக்கு வந்து லஞ்ச்லாம் ரெடி பண்ணியிருந்தேன். அப்பா சண்டே மட்டும்தான் நான்வெஜ் சாப்பிடுவாங்க. அதனால பார்த்தீங்கன்னா, சிக்கன் கிரேவி, பாறை மீன் வந்து குழம்பு பண்ணிட்டேன். பாறை மீன் வறுவல், ரசம், சுட சுட சாதம் இதெல்லாம் தான் வந்து ஸ்பெஷலாக பண்ணியிருந்தேன். அப்பாவுக்கு வந்து லஞ்ச் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்களும் சாப்பிட்டு ரெடி ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேங்க. அது என்ன ஃப்ளாஷ்பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க, ரிசப்ஷன் கிளம்புறதுக்கு ஒன் டே முன்னாடி பார்த்தீங்கன்னா, அந்த ப்ளூ கலர் சாரீ இருக்குது பார்த்தீங்களா, இங்க் ப்ளூ சாரீ. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து சில்வர் செட் போட்டால் நல்லா இருக்குமா, இல்லை கோல்ட் செட் போட்டால் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம். நேத்ரா உடனே பார்த்தீங்கன்னா, கட்டி பார்த்துருங்கம்மா அப்போ தான் நல்லா இருக்கும்னு சொன்னால், இல்லைம்மா இப்போ தான் சமைச்சிட்டு வந்த கால், நீங்கள் கட்டினாலே உங்களுக்கு கால் வலிலாம் போயிடுமா, இன்ட்ரெஸ்ட்டாக கட்டுவீங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தா. சரி கட்டி அப்படியே போட்டு பார்த்தேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோல்டு செட் போட்டு பார்த்தேன். எனக்கு ஓகேவா தான் இருந்தது. நேத்ரா வந்து வேண்டான்னு சொல்லிட்டேன். எங்கள் ஹஸ்பண்ட் என்ன கேட்டால், அவரும் இது நல்லா இல்லை, கோல்டு வேணாம், நீ சில்வரே போட்டுக்கோ அப்போ தான் மேட்சிங்காக இருக்கும் அப்படின்ட்டாங்க. சரின்னு வந்து சில்வரே வந்து ஓகே பண்ணிட்டேன். ஒருவேளை நான் முகூர்த்தத்துக்கு போகிற மாதிரி இருந்ததுன்னா இந்த சாரியும் இந்த காஸ்டியூம் தான் ரெடி பண்ணியிருந்தேன். என் ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்க, வந்து இந்த பிங்க் கலர் சாரியே கட்டிக்கோ, அந்த டார்க் ரோஸ் இருக்கு இல்லையா, அதே நீ கட்டிக்கோ நல்லாயிருக்கும் ரிசப்ஷனுக்குனாங்க. எனக்கும் நேத்ராக பார்த்தீங்கன்னா இந்த ரிசப்ஷன் சாரி தான் கட்டணும்னு தோணுச்சு. ஷாரத்மா இதாம்மா நல்லா இருக்கு, இதே கட்டிங்கம்மானா, சரி மெஜாரிட்டி அதிகமாக இருக்கே இந்த இங்க் ப்ளூ, சரி அதே கட்டிடலான்னு சொல்லிட்டு அதை தான் நைட் போட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரே ஃபன்னாக போச்சு நைட் எல்லாம். அவ்வளோதாங்க, ஃப்ளாஷ்பேக் வந்து முடிஞ்சிடுச்சுங்க. நம்ம வந்து கடகடன்னு ரிசப்ஷனுக்கு ரெடி ஆயாச்சு. இந்த ரிசப்ஷன் வந்து யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் மாமனாரோட அண்ணா பேத்தி, அதாவது பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டோட பெரியப்பா பிள்ளையோட பொண்ணுக்கு வந்து கல்யாணம். இவளும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பொண்ணு முறை தான் வருங்க. மாமியார் போஸ்டிங் நமக்கு ஆல்ரெடி கிடைச்சாச்சு. இவளும் எனக்கு பொண்ணு முறை தான். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன்லாம் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அதிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க. எங்கள் ஃபேமிலி வந்து ஒரு பெரிய ஃபேமிலி. எங்கள் மாமனாருக்கு வந்து 2 அண்ணா ஒரு தம்பி. ஒரு பெரிய ஃபேமிலி தான். எங்கள் மாமனார் மொத்தம் 4 பேருங்க. அவங்க எல்லாருக்கும் 2 புள்ள பொண்ணு எல்லாருமே இருக்காங்க. அவங்களுடைய பசங்களுக்குலாம் இப்போ வந்து கல்யாணம். நான் மேரேஜ் ஆகிட்டு வரும்போது எல்லாமே குட்டி குட்டியாக இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு மேரேஜ் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. கடகடன்னு வாழ்க்கை வந்து ஓடிடுச்சு. நம்ம இதுக்கு முன்னாடிலாம் போகணுன்னு பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு காலையில் முகூர்த்தமும் அட்டன் பண்ணிட்டு தான் வருவோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரிசப்ஷன் அட்டன் பண்ணிட்டு நைட்டே ரிட்டன் ஆகிறோம். ஏன்னா காலையில் வந்து ஷரத்துக்கு எக்ஸாம் இருக்கிறதுனால நம்ம உடனே வந்து ரிட்டன் வந்துடுறோங்க. இப்போ வந்து நம்ம ரிசப்ஷனை ஜாலியாக என்ஜாய் பண்ணலாமா. அங்கே போயிட்டு இறங்கின உடனே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே வீடியோஸ் வந்து எடுக்க ஆரம்பிச்சாச்சுங்க. ஆரஞ்சு கலர் சாரீ கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய பொண்ணுக்கு தான் வந்து மேரேஜ். எங்களுடைய பெரிய உறவுத்தி இவங்க வந்து சென்னையில் இருக்காங்க, திருவெற்றியூரில். அப்படியே நம்ம உள்ளே போகலாம் வாங்க. ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் ஒவ்வொருத்தராக இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா ஜாலியாக மேலே வந்தாச்சு. நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கல்யாண பொண்ணுடைய தங்கச்சி. அவளுடைய காஸ்டியூம்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவகிட்ட கொஞ்ச நேரம் அப்படியே பேசிட்டு அப்படியே உள்ளே போனால் அவளுடைய சின்ன தங்கச்சியும் இருந்தால், கல்யாண பொண்ணுடைய சின்ன தங்கச்சி, அவளையும் பார்த்து பேசிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் கொஞ்சம் பிஃபோராகவே போயிட்டோம். அப்படியே எல்லா சொந்தக்காரங்களையும் பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடக்கும்போது தான் பார்க்க முடியும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலி வந்து பெரிய ஃபேமிலி இல்லையா, எல்லாரையும் பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் வந்து நம்ம பார்க்கலாம். அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஒவ்வொருத்தராக வந்துட்டு இருந்தாங்க. நானும் வந்து எங்கள் ஓரவத்தி வருவாங்கன்னு பார்த்துட்டு இருந்தேன். என்னுடைய பெஸ்டின்னு கூட சொல்லலாம், அவங்க என்னுடைய ஃப்ரெண்டுன்னு கூட சொல்லலாம், ஓரவத்தின்னு சொல்லலாம், என்ன பேர் வேணாலும் சொல்லலாம். அவங்க வந்து சரண்யா அவங்க பேர். அவங்கள தான் தேடிட்டு இருந்தேன். அவங்களும் சென்னையில் தான் இருக்காங்க. கல்யாண பொண்ணுடைய சித்தி அவங்க. நானும் கல்யாண பொண்ணுக்கு சித்தி முறை தாங்க. எங்கள் மாமியார் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன மாமியார், 2 பெரிய மாமியார், 4 ஓரவத்திகளும் பாருங்க ஒன்றா உட்காந்துட்டு இருக்காங்க. அடுத்து என்னங்க, நம்மளுடைய ஹீரோயின் வந்து வந்துட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கல்யாண பொண்ணு வந்தாச்சு. ரிசப்ஷன் மூடு வந்து பயங்கரமாக ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க.
எங்கள் ஓரவத்தி சரண்யா அக்கா வந்திருந்தாங்க. அப்படியே அவங்க கூட கொஞ்சம் நேரம் பேசிட்டு ஃபோட்டோஸ்லாம் அப்படியே எடுத்துட்டு அப்படியே உள்ளே வந்து ரிசப்ஷனையும் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு சாங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா போட்டிருந்தாங்க. அது வந்து அப்படியே ஷேர் பண்ண முடியாது, காப்பிரைட் கிளைம் இஷ்யூஸ் வரும். அதனால் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் வந்து நான் வீடியோ எடுத்திருக்கேன், வீடியோ போட்டிருக்கேன். அழகாக பார்த்து முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா எல்லோரும் கிஃப்ட் பண்ண கிளம்பிட்டாங்க. சரி கூட்டம் குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம போகலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கூட்டம் கொஞ்சம் குறைஞ்சதும் ரூமில் போயிட்டு நம்ம பேக்லாம் அங்கே வச்சுருந்தோம். அதெல்லாம் பிளேட்டில் வச்சு அரேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நம்மளும் கொடுத்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவகிட்ட நாங்கள் இப்போயே கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஷாத்துக்கு எக்ஸாம் இருக்குடாமா, அதனால் இப்போ கிளம்புற மார்னிங் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சுங்க. ஜாலியாக போச்சு இந்த ரிசப்ஷன். வந்து ஒரு வேளை வந்து காலையில் இருந்திருந்தாலும் இன்னும் ஜாலியாக போயிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வியர் பண்ணியிருக்கேன் இந்த சாரீக்கு பார்த்தீங்கன்னா கோல்டு செட் நல்லா இருந்தா இல்லை சில்வர் செட் நல்லா இருந்ததான்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த சாரீ பிடிச்சிருந்தோ சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.